இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஓடி மறைக்கிற ஒரு உண்மை இருக்குது. அதை பார்க்காமலே விட்டுடுவோம். அதோட பெயரை சொல்லவே பயப்படுவோம். அந்த உண்மை தான் மரணம். எண்டு. இங்கே நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. கருட புராணத்துலேயும் சில பழைய நூல்கள்லையும் எழுதப்பட்ட தகவல்களை உங்களுக்கு தெரியணும்னு நினச்சி அறிவுக்காக மட்டுமே பகிர்றோம். உங்களை பயமுறுத்துறது எங்களோட நோக்கம் இல்லை. இதை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் முழுக்க முழுக்க உங்கள் இஷ்டம். நாங்கள் இதை அறிவுக்காக மட்டும்தான் பகிர்றோம். சரி வாங்க, நேரம் தாழ்த்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இறுதி ஊர்வலம் போகும்போது நம்ம காதில் ஒரே சத்தம்தான் கேட்கும். கடவுளே, அந்த காட்சி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். வெள்ளை சவப்போர்வையில் மூடப்பட்ட ஒரு உடல், 4 பேர் அதை தோளில் தூக்கிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வெள்ளை சவப்போர்வைக்கு கீழே மறைஞ்சிருக்கிற அந்த பயமுறுத்துகிற உண்மையை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? சரி, கவனித்து பாருங்கள். மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் உடலை சும்மா மூடுறதில்ல, ரொம்ப இறுக்கமாக கயிறுகளால் கட்டுறாங்க. அதை மூங்கில் அர்த்தியோடு சேர்த்து கயிறு போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி வைக்கிறாங்க. அதை விட விசித்திரமான விஷயம் என்னென்னா, காலில் இருக்கிற 2 பெருவிரலையும் ஒன்றுக்கொன்று ரொம்ப கஷ்டமாக கட்டுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் இப்போ இறந்துட்டான். அவனால் அசைய முடியாது, ஓட முடியாது, யாரையும் எதிர்க்கவும் முடியாது. அவன் சும்மா ஒரு டெட் பாடி தான். அப்புறம் ஏன் ஒரு குற்றவாளி மாதிரி, ஒரு கைதி மாதிரி கயிறுகளால் கட்டி வைக்கணும்? அது சும்மா விழாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தானா? இல்லை. இதுக்கு பின்னால் கருட புராணத்தோட அந்த பயங்கரமான உள்ளம் நடுங்க வைக்கிற பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆழமான ரகசியம் இருக்கா? அதை படிக்கவே மக்கள் பயப்படுவாங்க. நான் உங்களுக்கு சொன்னால் என்னாகும்? இந்த உடலை கட்டுறது சும்மா ஒரு சடங்கு கிடையாது. நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு லாக் சிஸ்டம். இதில் இடம், காலம், குடும்ப வழக்கம், பகுதி வழக்கம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான உடல் தகன முறைகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கலாம். ஆனாலும் அந்த எல்லாத்தையும் விட முக்கியமான சில அடிப்படை விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பின்பற்றப்பட்டு வந்திருக்குது. இறந்த உடலை காப்பாற்றுறதுக்காக இல்லை, உயிரோடு இருக்கிற நம்மளை காப்பாற்றுற ஒரு பாதுகாப்பு கவசம். நான் சொன்னால் என்னாகும்? அந்த கயிறு அவிழ்ந்துடுச்சுன்னா, இல்லை அந்த பெருவிரல் கட்டாமல் விட்டா, இப்போது சாந்தமாக படுத்திருக்கிற அந்த உடல் மீண்டும் அசைய ஆரம்பிக்கும்னா? இன்னைக்கு இந்த வீடியோவில் கருட புராணத்தோட தடை செய்யப்பட்ட அறிவு நிறைந்த கடலுக்குள்ளே நம்ம மூழ்க போகிறோம். மரணத்துக்கு பிறகு நடக்கிற முதல் 24 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு எளிமையாக புரிஞ்சுக்க போகிறோம். சயின்ஸ் ரிகர் மோட்டிவ்ஸ்னு சொல்கிற விஷயத்த கருட புராணம் ஏன் பிரேத பந்தம்னு சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சவ ஊர்வத்தில் ஏன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு, சுடுகாட்டில் ஏன் குச்சியால் உடைக்கிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. இன்றைக்கி நாம் மரணத்தை பற்றி சில உண்மைகளை நிதானமாக புரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதை ஆரம்பிக்கிறது எந்த நிமிஷத்துலனா, டாக்டர் வந்து ஐ எம் சாரி, ஹீ இஸ் நோ மோர்னு சொல்கிற அந்த தருணத்தில். நம்மளுக்கு அதுதான் முடிவு. ஆனால் கருட புராணம் சொல்கிறது படி விளையாட்டு அப்போ தான் ஆரம்பிக்குது. கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு தன்னோட வாகனமான கருடன் கிட்ட சொல்கிறாரு, மரணம் அப்படிங்கிறது ஒரு நொடியில் நடக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு ப்ராசஸ், நீண்ட நடைமுறை. பிராணன் உடலை விட்டு போகிற அந்த தருணத்தில் உடல் உடனே உயிரில்லாததாக மாறிடுது. சயின்ஸ் பார்வையில் பார்த்தா ஒரு மனுஷன் இறந்தால் அவனோட உடம்பு வேலை செய்கிறதையே நிறுத்திடுது. செல்கள் ஒன்று ஒன்றா செயலுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் ஆன்மீக கோணத்தில் பார்த்தா அந்த நேரத்தில் அந்த ரூமோட சூழ்நிலை முழுக்க மாறிடும். புராணங்களில் சொல்லியிருக்காங்க, மரணம் நடந்த உடனே அந்த ஆத்மாவுக்கு தான் செத்துட்டோம் அப்படின்னு உணர்வே இருக்காது. இதை கேட்க சற்று விசித்திரமாக தோணலாம். ஆனால் இதை ஒரு ஆழமான கனவு மாதிரி நினச்சிக்கோங்க. ஆத்மா உடல்லிருந்து வெளியே வரும்போது நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அல்லது மயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கும். அது தன்னோட உடலை படுக்கையில் படுத்திருக்கிறத பார்க்கும், தன்னோட குடும்பத்தார அலறதை பார்க்கும், தன் மனைவி தன் பிள்ளைகளை கூப்பிடும், நான் இங்கே நிற்கிறேன், அந்த உடலை பார்த்து ஏன் அலறீங்கன்னு கேட்கும். ஆனால் அதோட துரதிர்ஷ்டம் என்னென்னா, அவங்களோட குரல் யாருக்கும் கேட்காது. அவங்க கத்துவாங்க, தொட முயற்சி செய்வாங்க, ஆனால் அவங்களோட கை காற்றுக்குள்ளே ஊடுருவி போயிடும். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்கிற பெரிய அதிர்ச்சி வரும். இந்த உலகத்தோட தன்னோட இணைப்பு முறிஞ்சிடுச்சுன்னு உணர்வாங்க. நண்பர்களே, இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கருட புராணம் சொல்லுது,
மரணத்துக்கு பிறகு சில மணி நேரங்கள் அந்த ஆத்மாவோட மோகம், அதாவது பற்று வலையில் தான் அதிகமாக சிக்கி கிடக்கும். 80 வருஷம் வாழ்ந்த வீடு, அவ்வளவு காலம் வளர்த்த உடல், இது அவ்வளவு சீக்கிரம் எப்படி விட்டுட முடியும்? அதனால அந்த ஆத்மா குழம்பி போயிடும். திரும்ப அந்த படுத்திருக்கிற உடலுக்குள்ளே போனால் நான் மீண்டும் உயிரோட வரலான்னு நினைக்கும். அதனால தான் உடலை உடனே கட்டுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, உடலை எங்கே வேணாலும் கட்டலாமே, அப்புறம் காலில் இருக்கிற 2 விரல்லையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து கட்டணும்? இதுக்கு பின்னால் கருட புராணமும் யோக சாஸ்திரமும் சேர்ந்த ஒரு ஆழமான காரணம் இருக்குது. நம்ம உடலில் 72,000 நாடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பிராண சக்தி ஓடிட்டுருக்கும். யோக சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா, பிராண ஓட்டம் காலில் இருந்து தலைக்கு, தலையிலிருந்து காலுக்கு அப்படின்னு ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி கிடக்கும். மனுஷன் மரணம் அடையும் போது இந்த சக்தி சிதற ஆரம்பிக்கும். ஆனால் உடலில் கொஞ்சம் மீதி சக்தி இருக்கும். அதை தான் ரெசிடல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. காலில் இருக்கிற பெருவிரல்களை கட்டுறது அந்த சக்தி சக்கரத்தை நிறுத்துகிற மாதிரி. இதை ஒரு எனர்ஜி லாக் மாதிரி சொல்லலாம். பழைய கால முனிவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கால்களை திறந்தே விட்டால் அந்த ஆத்மாவுக்கு பழைய உடலுக்குள்ளே திரும்ப நுழைய வழி கிடைக்கும்னு. பெருவிரல்களை கட்டுறதால அடையாளத்தோடவும் சக்தி ரீதியாகவும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு தகவல் போகுது. இந்த கதவு இப்போ மூடப்பட்டுருச்சு, இனிமே இந்த உடலை நீ பயன்படுத்த முடியாது. ஆனால் விஷயம் இதோட முடியல. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் வேற சக்திகளோட ஆபத்து. கருட புராணத்தோட பிரேத கல்பம் அத்தியாயத்தில் ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம கண்களுக்கு படுற அளவுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றிலையும் இதே காற்றில் கூட உடல் தேடி கிடக்கும் சில மறைமுக சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நிறைவேறாத ஆத்மாக்கள் அல்லது நெகட்டிவ் சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலியான வீட்டை நினச்சி பாருங்க. ஒரு பெரிய வீட்டோட உரிமையாளர் வெளியே போயிட்டு கதவை திறந்தே விட்டால் என்ன ஆகும்? சுற்றியுள்ள திடர்கள், வழிப்போக்கர்கள் யாராவது உள்ளே போய் அந்த வீட்டை கைப்பற்றிடுவாங்க. அதே நிலை தான் புதுசாக இருந்த உடலுக்கும். உண்மையான உரிமையாளர், அதாவது ஆத்மா அங்கேருந்து போயிட்டாங்க. உடல் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி தான். இப்போது அந்த வீடு காலியாக கிடக்குது. அதே நேரத்தில் சுடுகாடு, மரணம், அதோட வாசனை எல்லாத்தாலையும் ஈர்க்கப்பட்டு சில நெகட்டிவ் சக்திகள் அந்த உடல் நோக்கி வர ஆரம்பிக்கும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சவத்தை கயிறு போடாமல் பாதுகாப்பு சின்னங்களும் இல்லாமல் விட்டால் ஏதோ ஒரு தீய சக்தி அந்த காலியான உடலுக்குள்ளே நுழைந்து அதை கைப்பற்றிடலாம். இதுக்கு பெயர் தான் பிரகாய பிரவேசம். வரலாற்றுலேயும் மக்கள் கதைகள்லையும் திடீர்னு ஒரு சவம் எழுந்து உட்கார்ந்தது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அது அந்த மனுஷன் மாதிரி நடக்காது. அது கோபமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சயின்ஸு இதை போஸ்ட்மார்ட்டம் ஸ்பாசம் அல்லது தசை இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தந்திர சாஸ்திரம் இதை பிசாசு பாதிப்பு அப்படின்னு சொல்லும். அதனால தான் சவத்தை கயிறுகளால், குறிப்பாக சணல் கயிறு அல்லது தேங்காய் நார் கயிறு போட்டு கட்டுறாங்க. அதோடு சேர்த்து மூங்கில் அத்தியோடு இறுக்கமாக பிணைக்கிறாங்க. மூங்கில தீய சக்திகள் விரட்டுற பொருளாக நம்புகிறாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு தந்திர பந்தம் மாதிரி வேலை செய்யுது. இந்த கட்டுப்பாடு அந்த உடலை முழுக்க சீல் பண்ணிடுது. இறுதி சடங்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த உடல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். சரி, கொஞ்ச நேரம் கருட புராணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு 21ஆம் நூற்றாண்டு சயின்ஸ் பார்வையில் இதை பார்த்தா என்னன்னு பார்ப்போம். சவத்தை கட்டுறதுக்கு லாஜிக்கலா அல்லது மெடிக்கலா ஏதாவது காரணம் இருக்கா? பதில் ஆமாம். மனுஷன் இறந்த உடனே உடம்புக்குள்ள பயோகெமிக்கல் மாற்றங்கள் ஆரம்பிக்குது. 3 முதல் 4 மணி நேரத்துக்கு பிறகு ரிகர் மோர்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலை வருது. இதில் உடம்போட தசைகள் கடினமாக மாறி உடல் கல் மாதிரி உரைய ஆரம்பிக்கும். இப்போது பழைய காலத்தை நினச்சி பாருங்கள். அப்போது ஆம்புலன்ஸு, சவ வண்டி எல்லாம் கிடையாது. சவத்தை மூங்கில் அர்த்தியில் தோளில் தூக்கிட்டு நதிக்கரையோ காடோ அப்படின்னு மைல் கணக்கில் கொண்டு போனாங்க. வழிகள் ஒட்டு மொத்தமாக சமமாக இருக்காது. அந்த நேரத்தில் உடலை நல்லா கட்டாமல் விட்டால் ரிகர் மோர்டிஸ் காரணமாக கை அல்லது கால் அசிங்கமாக வெளியே வந்துடலாம். இல்லைன்னா அதிர்ச்சியால் சவம் அர்த்தியிலிருந்து கீழே விழுந்துடலாம். ஒரு சவம் கீழே விழுறதோ கை கால் தொங்குறதோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பயமுறுத்துகிற காட்சி. அது அந்த இறந்த மனுஷனுக்கே அவமானமாக இருக்கும். அதனால தான் உடலை ஒரே நிலைமையில் வைக்க கயிறு போட்டு கட்டுறது அவசியமாக இருந்தது. அதோடு சேர்த்து மரணத்துக்கு பிறகு உடம்புக்குள்ளே பாக்டீரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாயு உருவாகும். அந்த வாயு அழுத்தத்தால் சில நேரம் சவத்தில் திடீர்னு அசைவுகள் வரலாம். வாய் திறக்கிறது,
கண் சுழறது, கை உயர்ற மாதிரி. சவம் கட்டுப்படாமல் இருந்தா, சவ ஊர்வத்தில் இப்படி ஒரு அசைவு வந்தா கூட வந்தவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஓட்டம், ஒரே பதட்டம். அதனால தான் கயிறுகள் அந்த உடலை கட்டுப்படுத்தி வைக்குது. இப்படி ஒரு தெரியாமல் நடந்த அசைவுகள், அதாவது இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ், யாரையும் பயமுறுத்தாமல் இருக்கிறதுக்கு. இப்போது கருட புராணத்தில் ஜோதிடத்தோட தொடர்புள்ள ஒரு பகுதியை நோக்கி போகலாம். அதுதான் பஞ்சகம். பஞ்சாங்கம் வேற, பஞ்சகம் வேற. இதை கேட்டாலே பல பேருக்கு பதட்டம் வர ஒரு விஷயம். ஒரு மரணம் நடந்ததும் பண்டிதர் பஞ்சாங்கம் பார்த்து இது பஞ்சக காலத்தில் நடந்த மரணம்னு சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ எல்லாரும் பதறிடுவாங்க. அப்போது இந்த பஞ்சகம் அப்படின்னா என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது படி சந்திரன் கும்பம் மீனம் ராசியில் இருக்கிற நேரம் பஞ்சக காலம்னு சொல்லப்படுது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பஞ்சகம் காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டு எந்த விசேஷ நிவாரண பூஜையும் செய்யாமல் இறுதி சடங்கு பண்ணினா அந்த ஆத்மா தனியாக போகாது. குடும்பத்திலேருந்து அல்லது வம்சத்துலேருந்து இன்னும் 5 பேரை கூட சேர்த்துக்கிட்டு போகும் அபாயம் இருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் சிலருக்கு மூட நம்பிக்கை மாதிரி தோணலாம். ஆனால் இதை நம்பி பின்பற்றுற மக்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதை எப்படி பின்பற்றுறாங்கன்னு பார்த்தா ரொம்பவே உடல் சிலிர்க்க வைக்கும். பழைய காலத்தில் பஞ்சக காலத்தில் இறந்த ஒருத்தரோட உடலோடு சேர்த்து மாவு, கடலை மாவு அல்லது குச்சி புல் அப்படின்னு சொல்கிற உலர்ந்த புல்ல இருந்து 5 பொம்மைகள் உருவாக்குறாங்க. அந்த பொம்மைகளுக்கும் உண்மையான உடலுக்கு போடுற மாதிரியே சவப்போர்வை போடுவாங்க. அதே மாதிரி கயிறு போட்டு கட்டுவாங்க. அப்புறம் சுடுகாட்டில் உண்மையான உடலோடு சேர்த்து அந்த 5 பொம்மைகளையும் தகனம் பண்ணுவாங்க. இது ஒரு பொம்மை அல்லது டீகாய் சிஸ்டம் மாதிரி. அதாவது யமராஜா அல்லது மரண சக்தியை ஏமாற்றுற மாதிரி. பாருங்க, 5 பேர் இறந்துட்டாங்க, இனிமே வேற யாரையும் எடுத்துக்காதீங்கன்னு. இந்த உடலை சரியாக கட்டாமல் விட்டாலோ, இந்த சடங்கை செய்யாமல் விட்டாலோ அந்த வீட்டில் அடுத்த 2 வருஷத்துக்குள்ள தொடர் மரணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் கேட்க மூட நம்பிக்கை மாதிரி தோணலாம். ஆனால் பல இடங்களில் இன்றைக்கும் இதை கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றாங்க. சவத்தை தயார் செய்யும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. அதுதான் திசை. உடல் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதன் தலை தெற்கு திசையாக வைக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே எடுக்கிற உடனே அந்த திசை மாற்றப்படுது. ஏன் அப்படின்னா, கருட புராணம் சொல்கிறது படி தெற்கு திசை யமனோட திசை. மரண தேவதையான யமராஜா தெற்கில் இருப்பதா நம்புகிறாங்க. உடல் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை இன்னும் உயிரோடு இருக்கிற மனுஷன் மாதிரி பார்க்குறாங்க. அதனால தான் அதன் தலை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பாங்க. ஆனால் உடலை கயிறு போட்டு கட்டி சவ ஊர்வலத்துக்காக தூக்கும்போது அதன் தலை சுடுகாட்டை நோக்கியும் கால்கள் வீட்டை நோக்கியும் வைக்கப்படுது. இங்கே ஒரு பெரிய திருப்பம் இருக்குது. சவ ஊர்வலம் பாதி வழி வந்ததும் ஒரு சடங்கு நடக்கும். இதுக்கு விச்ராம் அல்லது அத்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அர்த்திய தரையில் வைப்பாங்க. கயிறுகள் அவிழ்க்கப்பட மாட்டாது. ஆனால் திசை மட்டும் முழுக்க மாற்றப்படும். இப்போது கால்கள் சுடுகாட்டை நோக்கியும் தலை வீட்டை நோக்கியும் இருக்கும். ஏன் இப்படின்னா, கருட புராணம் சொல்கிறது இது அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை. இன்னும் அந்த வீடு தான் உன்னோட இடம்னு நினைக்க வாய்ப்பு இருக்குமா. இந்த திசை மாற்றம் மூலமாக உன் வீடு இப்போ பின்னாடி விட்டுட்டு வந்துட்டு இருக்க, இனிமே உன்னோட பயணம் முன்னாடி சுடுகாட்டை நோக்கி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த ஆத்மாவோட பற்ற முறிக்கிற ஒரு மனநிலை சார்ந்ததும் ஆன்மீக சார்ந்த செயல்முறை. சவ ஊர்வலம் போகும்போது சவத்துக்கு மேலேயும் பின்னாடியும் நாணயங்கள், லையா அப்படின்னு சொல்கிற முறைமுறுத்திய அரிசி அல்லது பொறி வீசிக்கிட்டே போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தானம்னு ஏழைகளுக்காகவும் நம்ம நினைப்போம். ஆனால் கருட புராணமும் தந்திர சாஸ்திரமும் சொல்கிறது வேறு மாதிரி. சுடுகாட்டுக்கு போகிற பாதை சாதாரண பாதை கிடையாது. புதுசாக இறந்த உடல் சாலையில் போகும்போது அது ஒரு காந்தம் மாதிரி சில கீழ்நிலை சக்திகளை ஈர்க்குமா. அந்த சக்திகள் அந்த உடல் மேலே பாய நினைக்கும். அதனால தான் அந்த நாணயங்களும் லையாவும் ஏழைக்காக இல்லை, அந்த தெரியாத சக்திகளுக்கு கொடுக்குற ஒரு லஞ்சம் மாதிரி. இதுக்கு பலி அப்படின்னு பெயர். இந்த பொருட்களை வீசி அந்த நெகட்டிவ் சக்திகளோட கவனத்தை திசை திருப்புறாங்க. அவங்க அதில் மூழ்கி இருக்கும்போது உடலை பாதுகாப்பாக சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக. இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மெக்கானிசம்னு சொல்லலாம். இப்போது காட்சி மாறுது. சவம் சுடுகாட்டை வந்துடுச்சு. தீ மேடை தயார். மரக்கட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கு. உடலை மேடையில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. கடந்த 4-5 மணி நேரமாக உடலை கட்டி வச்சிருக்க கயிறுகளும் முடிச்சுகளும் இப்போ வெட்டப்படுது.
உடல் எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் விடுவிக்கப்படுது. இப்போ நீங்க கேட்பீங்க, இவ்வளவு முக்கியமா கட்டின உடலை இப்போ ஏன் அவிழ்க்கிறாங்க? இதுக்கு பதில் தான் கருட புராணத்தோட மைய கருத்து. சுடுகாட்டு நிலம் சிவபெருமானோட பிரதேசம்னு நம்புறாங்க. சுடுகாட்டுக்கு உடல் வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த உடல் இப்போ பஞ்சபூதங்களோட அதாவது அதாவது தீ, தண்ணீர், மண், காற்று, ஆகாயம் இவைகளோட சேர்ந்து கரைய தயாரா இருக்குன்னு நம்புறாங்க. கருட புராணம் தெளிவா சொல்லுது, அங்கு சடங்கு நடக்கும்போது அந்த உயிர் மேலே எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. உடல் எரிக்கிற நேரத்தில் கூட அது கட்டுப்பட்டே இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு மறுபிறவி உலகத்தையும் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி உணர்வு வரும். அப்போது அந்த முழு விடுதலை அடைய முடியாது. அந்த இடத்துக்கே கட்டுப்பட்டு நின்று போயிடும். அதனால தான் கயிறுகளோட வேலை என்னன்னா, சவத்தை பாதுகாப்பாக சுடுகாட்டுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான். உடையாமல் இருக்கணும்னு பார்சலுக்கு டேப் போடுற மாதிரி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த டேப்பை எடுத்து விடுவோம்ல, அதே மாதிரி உடலை தீக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அதை முழுசாக சுதந்திரப்படுத்துகிறாங்க. சவப்போர்வையில் ஏதாவது முடிச்சிருந்தாலும் அதையும் அவிழ்த்துடுவாங்க. இப்போ வர்றது இறுதி சடங்குல பார்க்கவே கொஞ்சம் துணிச்சல் தேவைப்படுற ஒரு பகுதி. அதுதான் கபால கிரியை. தீ மேடை எரிய ஆரம்பிச்சு உடல் பாதி அளவுக்கு எரிஞ்ச பிறகு குடும்பத்தில் ஒருத்தர் பழைய காலத்தில் பொதுவாக மூத்த மகன் ஒரு பெரிய மூங்கில் குச்சி எடுத்து எரியிற உடலோட தலையில் பலமாக அடிப்பாங்க. நடுவில் இருந்து தலையோட உடைக்கிறாங்க. இதை கேட்க ரொம்பவே கடுமையான கொடூரமான செயல் மாதிரி தோணலாம். தன் அப்பா அல்லது தம்பியோட தலையில் குச்சியால் அடிக்கிறதான்னு யாருக்கும் தோணும். ஆனால் அதுக்கு பின்னால் கருட புராணத்தோட மிக ஆழமான ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மேலே இருக்கிறது தான் சஹஸ்ரார சக்கரம். அது தலையோட நடுப்பகுதியில் இருக்கு. யோகிகளும் சன்னியாசிகளும் தங்களோட விருப்பப்படி அந்த இடத்துல இருந்து தான் பிராணனை விட்டுடுவாங்க. இதுக்கு பேர் பிரம்மரந்திரம். ஆனால் சாதாரண மனுஷனோட பிராணன் பெரும்பாலும் கீழ் வழியில தான் வெளியே வரும். மூக்கு, வாய் அல்லது மல மூத்திர வழி. ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க செய்த கர்மங்கள், அவனோட நினைவுகள், அகந்த அடையாளம் எல்லாமே அவனோட தலையில கபாலத்துல பூட்டப்பட்டு இருக்குன்னு நம்புறாங்க. கருட புராணம் சொல்லுது, சில நேரம் உடல் எரிஞ்ச பிறகும் கூட அந்த ஆத்மாவோட பற்று முகம் அல்லது தலையிலிருந்து விடாம இருக்கலாம். அது எரியிற கபாலத்துக்குள்ளேயே சிக்கி கிடக்கலாம். அந்த கடைசி பூட்டை உடைக்கிறதுக்காகத்தான் கபால கிரியை செய்யப்படுது. இது ஒரு உடல் ரீதியானதும் ஆன்மீக ரீதியானதும் ஆன செயல். இதன் மூலம் அந்த ஆத்மாவை அந்த உடல்ல இருந்து முழுசா வெளியே தள்ளுறாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த வீடு இப்போ முறிஞ்சிடுச்சு, இனிமே நீ இங்கே இருக்க முடியாது, உன்னோட அடுத்த பயணத்துக்கு போ. சயின்ஸ் பார்வையில் பார்த்தா தலையோட எலும்பு ரொம்ப கடினமானது. மூளைக்குள்ள நிறைய திரவம் இருக்கும். தீயோட வெப்பத்தால் உள்ளே ஆவி உருவாகி ப்ரெஷர் குக்கர் மாதிரி நிலை வரும். கபாலத்தை உடைக்காம விட்டா அது வெடிச்சு எரியிற தீச்சிலைகள் நாலா பக்கமும் பறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கபால கிரியை ஒரு பாதுகாப்பு வால்வ் மாதிரியும் வேலை செய்யுது. இறுதி சடங்கு முடிஞ்சிருச்சு, நாம வீடு திரும்பிட்டோம். ஆனால் கதை இங்கே முடிஞ்சுதா? இல்லை. கருட புராணம் சொல்றது படி உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. சுடுகாட்டில் நாம் அவிழ்த்த அந்த கயிறுகளோட தொடர்பு அடுத்த 16 நாட்கள் வரை தொடரும்னு நம்புறாங்க. உடல் எரிஞ்ச பிறகு அந்த ஆத்மாவுக்கு தனியாக ஒரு உடல் இருக்காது. அது காற்று மாதிரி ஒரு ரூபத்தில் ஆடை இல்லாமல் பசி தாகத்தோடு தவிச்சுக்கிட்டு இருக்கும். சுடுகாட்டை விட்டு வெளியே போகாமல் அங்கேயே சுற்றி கிடக்கும். அடுத்த 16 நாட்கள் செய்யப்படுற பிண்ட தானம், அதாவது அரிசி எள்ளு கொடுக்கறது, அந்த ஆத்மாவுக்காக ஒரு புதிய உடலை உருவாக்குற செயல்முறைன்னு நம்புறாங்க. முதல் நாள் பிண்டத்திலிருந்து தலை உருவாகுமா, 2ஆம் நாள்லேருந்து கழுத்து, தோள்கள், இப்படியே 16ஆவது நாள் வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சிறிய சூட்சும உடல் உருவாகும். அது ஒரு பெருவிரல் அளவுக்கு மட்டுமே இருக்கும். கவனிச்சு பாருங்க, ஆரம்பத்தில் நம்ம பெருவிரல்களை கட்டினோம், கடைசியில் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற உடலும் பெருவிரல் அளவில் தான். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள விஷயங்கள். 16ஆவது நாள் 16ஆம் நாள் சடங்கு நடக்கும்போது அந்த ஆத்மா இப்போ பித்ருலோகத்துக்கு, அதாவது முன்னோர்களோட உலகத்துக்கு போக தயாராகுதுன்னு நம்புறாங்க. அப்போதான் நாம சொல்றோம், இப்போ அவங்க முழுசா விடுதலை அடைஞ்சிட்டாங்க. நண்பர்களே, நாம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம். சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இருக்கு, மார்ஸ் கிரகத்துக்கு போக பேசுற காலத்துல இருக்கோம். இப்படிப்பட்ட காலத்துல இந்த கயிறுகள், மூங்கில், கபால கிரியை எல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி தோணலாம், பயமுறுத்துற விஷயங்களா கூட நினைக்கலாம்.
ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தா நம்ம முன்னோர்கள் ரொம்ப பெரிய மனவியலாளர்கள். மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தருடைய உடலை இப்போ சவமாக பார்க்கறது மனசே முழுக்க காலியாகிடும். அந்த நிலைமையில் இந்த விதிமுறைகள் எல்லாம் நம்மளை ஒரு ஒழுங்குல வச்சுக்க, கவனத்தை திருப்ப, பயத்தை குறைக்க உருவாக்கப்பட்டவை. சவத்தை கட்டுவது, மந்திரம் சொல்லுவது, திசையை மாற்றுவது, கபால கிரியை செய்வது, இதெல்லாம் அந்த துக்க நேரத்தில் நம்மளை செயல்பாட்டில் வைத்திருக்கிற வழிகள். சவம் கட்டாமல் விட்டா வாய் காரணமாக அது கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த பயத்திலேருந்து குடும்பம் வெளியே வரவே முடியாமல் போயிடும். அந்த பயத்தை கயிறுகள் கட்டி போட்ட மாதிரி தடுத்து வச்சுது. கருட புராணம் நகரத்துக்கான பயத்தை மட்டும் காட்டுற நூல் கிடையாது. இது மரணத்துக்கு பிறகான மனவியல், அதாவது போஸ்ட் டெத் சைக்காலஜி பற்றிய நூல். இது நம்மளை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கும். உடல் அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. அதில் இருந்து வெளியேறின பிறகு கதவு பூட்டினது தான். வேற யாரும் உள்ளே வந்து குடியேற முடியாது. அதனால் அடுத்த முறை துரதிருஷ்டவசமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சவ ஊர்வலம் பார்த்தா அந்த வெள்ளை சவ போர்வையில் கட்டப்பட்ட கயிறுகளை பார்த்து பயப்படாதீங்க. அந்த கயிறுகள் அந்த ஆத்மாவை அடிமையாக்குறது கிடையாது. அது அவனோட விடுதலையோட முதல் படி. அந்த கயிறுகள் சொல்கிற செய்தி ஒன்று தான். வந்தவன் போகணும், போகிறதுக்கு பற்றின நூல்கள் அறுக்கணும், ஆனால் உடம்பின் நூல்களை கட்டணும். வாழ்க்கை ரொம்ப மதிப்பானது. சிரிச்சுக்கிட்டே வாழுங்க. ஏன்னா கடைசியில் நம்ம எல்லாரும் அந்த மூங்கில் அர்த்தியில் தான் போக போகிறோம். அதே கயிறுகளை தான் கட்டப்படுவோம். வேறுபாடு என்னென்னா, சிலருக்காக மக்கள் அழுவாங்க, சிலருக்காக நல்லா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த முடிவு எடுத்துக்கிறது நீங்களே தான். உங்கள் வாழ்க்கையோட கதை எப்படி எழுதணும்னு. இந்த கருட புராணம் மரண ரகசியங்கள் பற்றிய இந்த ஆழமான பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேலே இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பயம் இல்லாமல் அறிவோட கூடிய விஷயங்களுக்காக ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான பயம் இல்லாமல் புரிய வைக்கிற விஷயங்கள் வேணும்னா இந்த சேனலை தொடர்ந்து இணைந்துருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மையோடு சந்திப்போம். அதுவரை உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.